ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வீட்டில் இட்லி வந்து மிச்சமாகிடுச்சா? கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு 4 பல்லாரி வெங்காயத்தை சின்ன சின்ன சாப் பண்ணி வச்சுக்கிறேன். 4 வரமிளகாய் எடுத்து கிள்ளி வச்சுக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலையும் நல்லா அலசிட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து இட்லியும் உதிரி வச்சுக்கலாம். இவ்வளோ இட்லி என்ன வீட்டில் சுட்ட இட்லி தான். நல்லா உதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து அடுப்பில் வந்து பேன் வச்சுட்டு 4 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய், வெட்டி சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கக்குள்ளே 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. உப்பு வந்து இட்லியில் கம்மியாக இருக்கிறதுனால நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா சேர்க்க வேணாம். நல்லா உளுத்து வச்சுருந்த இட்லியும் போட்டு நல்லா பெரட்டி விட்டு இட்லி பொடி இருக்குல்ல, அதில் 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் உப்பு இட்லி பொடி போட்டுக்கலாம். போட்டு நல்லா பெரட்டி விட்டு இறக்குங்க. சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக காரசாரமான இட்லி பொடி உப்புமா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.